ரைனின் பயணம் ஒரு சாதாரண ஹீரோயின் கதையல்ல. அது உள்ளத்துக்குள் சிக்கிய போராட்டங்களின் கதை. அவள் ஒரு வெஸ்டீஜ் என்ற அந்த பெயரிலேயே ஒரு சாபம், ஒரு ஆசீர்வாதம் இரண்டும் கலந்திருக்கும். பிறந்ததிலிருந்தே அவளுக்கு வழங்கப்பட்ட அந்த வல்லமை அவளை உலகில் வேறுபட்டவளாக காட்டுகிறது. ஆனால் அதே நேரத்தில் தனிமையிலும் தள்ளுகிறது. தனது சக்தியை அடக்கிக் கொண்டு வாழ்ந்த அவள் ஒவ்வொரு நாளும் அச்சத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் வாழ்ந்தாள். தனது தம்பியை காயப்படுத்திய அந்த ஒரு தருணம் ரைனின் இதயத்தில் அழியாத காயத்தை விட்டது. அதனால்தான் அவள் பாசத்தையும் கோபத்தையும் கலந்த பாணியில் கோரை அணுகுகிறாள். பாதுகாப்பும் கடுமையும் இணைந்த அக்கறை. கோர் மறுபுறம் உலகை இன்னும் சுத்தமாக பார்க்கிறான். அவனுடைய சிரிப்பு, ஆர்வம், சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் ரைனுக்கு சில நேரங்களில் தொந்தரவு அளித்தாலும் அதே சமயம் அவனே அவளுடைய நம்பிக்கையின் தீபம். அவன் அந்த நெருப்பின் குழந்தை. உண்மையாகவே ஃபயரை கையாள விரும்புகிறான், விளையாடுகிறான். அதன் ஆபத்தை உணர்ந்தாலும் அதிலிருந்து விலகமாட்டான். இந்த நெருப்பு ஒரு நாள் அவர்களின் பாதையை வெளிச்சமிடுமா அல்லது அவர்களின் கதையை சாம்பலாக்குமா என்பதையும் எப்போதும் ஒரு பதட்டமான கேள்வி. அவர்களுடன் ஏப்ராம் இருக்கிறான். ஏப்ராம் ஒரு கற்றவர், ஒரு பண்டிதன். ஆனால் வெறும் புத்தக அறிவாளி அல்ல. கடந்த நாகரிகங்களின் மறைவுகளை தேடிக்கொண்டிருந்த அவன் ரைனை முதல் முறையாக மரணத்திலிருந்து காப்பாற்றியவனாக கதைக்குள் நுழைகிறான். அதன்பின் அவன் மூவருக்கிடையே ஒரு வழிகாட்டியாகவும் நண்பராகவும் சில சமயம் கேள்விகளுக்கு பதில் தராத மர்மமான மனிதராகவும் நிற்கிறான். அவன் எப்போதும் அறிவின் பிம்பமாக தோன்றினாலும் அவனுக்குள் மறைந்திருக்கும் நோக்கம், ஆராய்ச்சியின் பேராசை, இது உண்மையிலேயே ரைனுக்கும் கோருக்கும் நல்லதா என்பதையும் சந்தேகப்பட வைக்கிறது. இந்த 3 பேரின் பயணம் நாடிக் நிலத்தின் நடுவே விரிகிறது. பனியால் மூடப்பட்ட வெளிகள், எரிமலை குன்றுகள், இருண்ட குகைகள். ஒவ்வொரு இடமும் அவர்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக தோன்றுகிறது. உலகின் அழகு அவர்களை கவர்ந்தாலும் அந்த அழகுக்குள் எப்போதும் ஆபத்து பதுங்கி கிடக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு இடத்தையும் கடக்கும்போது அந்த நிலத்தின் சுவாசம் போல பழமையான வரலாறுகள், மர்மங்களின் குரல்கள் கேட்கிறது. அந்த குரல்கள்தான் எக்கோஸ் ஆஃப் த எண்ட். ஆனால் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் பூரணமில்லாதவர்கள். ரைன் தன்னுடைய சக்தியை அடக்கிக் கொள்ள போராடுகிறாள். கோர் தன்னுடைய சுயத்தை நிரூபிக்க விரும்புகிறான். ஏப்ராம் உண்மையையும் பொய்யையும், அறிவையும் ஆசையையும் இடையில் சமநிலையாக்குகிறான். இவர்களின் உரையாடல்கள் சில நேரங்களில் நம்மை கண்ணீரோடு நிறுத்துகிறது. சில நேரங்களில் பழைய கதை சொல்லல்கள் போல தெரிகிறது. ஆனால் அந்த பழக்கம் கூட ஒரு நொஸ்டால்ஜியா, நம்மை மீண்டும் குழந்தை பருவத்திலிருந்தே கேட்ட புராண கதைகளின் ஒளியாக தாக்குகிறது. சர்ச்சைகள் இவர்களை துரத்தாமல் இருக்க முடியாது. ஒரு வெஸ்டீஜ் உலகை காப்பாற்ற முடியுமா அல்லது அவள் உலகையே அழிக்கிறாளா? கோரின் நெருப்பு ஒரு நாள் அவர்களை எரித்து விடுமா? ஏப்ராம் உண்மையில் தோழனா அல்லது அவர் தேடிக்கொண்டிருக்கும் மர்மங்கள் இவர்களை தியாகிகளாக மாற்றுமா? அதனால்தான் எக்கோஸ் ஆஃப் த எண்டின் கதாபாத்திரங்கள் நம்மை விட்டு செல்லாமல் இருக்கிறது. அவர்கள் ஹீரோக்களாக இல்லாமல் சிக்கல்களுடனும் சந்தேகங்களுடனும் தவறுகளுடனும் பயங்களுடனும் நிறைந்த மனிதர்களாக தோன்றுகிறார்கள். அவர்களின் பாசமும் துரோகமும் நம்பிக்கையும் திகைப்பும் எல்லாம் நாடிக் காற்றில் ஒலிக்கும் அந்த எக்கோஸ் போல நம்முள் நின்று கொள்கிறது. பூரணமில்லாத அந்த கதாபாத்திரங்களே கதையை உயிரோடு வைத்திருக்கிறது. அவர்களை நினைவில் நிற்க வைக்கிறது.